காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. மாயா வாமனனே மதுசூதா நீயருளாய், தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய், தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய், நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன மாயங்களே அப்படின்னு பாடுகிறார் நம்மாழ்வார். ஏன்னா ஹரின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எல்லா ரூபங்களாகவும் தம்மை வெளிப்படுத்துகிறார், பரிணமிக்கிறார் என்பது இதனுடைய அர்த்தம். இப்படி பாடுகிறார் நம்மாழ்வார். இப்படி ஹரியினுடைய பக்தர்கள் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நாம சங்கீர்த்தனத்தினாலையும் தங்களுடைய பக்தினாலும் தங்களை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பக்தர், அவரை மகான் என்றும் நாம் சொல்லலாம். அவருடைய பெயர் பக்த சுகானந்தர். அவரை பற்றிய வரலாற்றைத்தான் நாம் இன்று காண இருக்கிறோம். ஏன்னா அவர் பிறந்தது அந்தணர் குலம். தன்னுடைய குலத்துக்கு தக்கவாறு அவர் என்ன பண்ணுறாரு, 4 வேதங்களையும் குறைவர கற்கிறார். மற்றும் ஹரி பக்தர்களை அவர் மிகவும் அன்போடும் பக்தியோடும் மதிக்கிறார். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய மனைவியான சுரசுரியை தம்முடைய தொண்டிலும் பயன்படுத்துவார். எப்படின்னா, அவர் ஹரி பாகவதர்கள் சாப்பிட்டு விட்ட மிச்சத்தை தான் சாப்பிடுவாராம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வீட்டிலே கதா காலட்சேபம் நடந்து கொண்டே இருக்கும். ஹரியினுடைய கதைகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். பாடிக்கொண்டே இருப்பார்கள் அவருடைய கதைகளை பற்றியும் அவருடைய நாம சங்கீர்த்தனங்களை பற்றியும். அவருக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது ஊரில். ஏன்னா ஒரு பக்தர்னு சொன்னால் எல்லாரும் ரொம்பவும் அவரை மதிப்பார்கள், கௌரவத்தோடு நடத்துவார்கள். அதனால் மிகுந்த செல்வாக்கு இருந்ததாம். இதனை கண்டு பொறாமைப்பட்டார்களாம் அவருடைய ஜாதியிலேயே சில பேர். அவங்க என்ன பண்ணுறாங்களாம், இவனுக்கு எவ்வளோ செல்வாக்கு பார்த்தாயா, இவன் என்ன அவ்வளோ மேம்பட்டவனா நம்மை விட, நம்மை மாதிரி தான் இவனும் என்ன பண்ணுறான், சந்தியாவந்தனம் செய்கிறான், ஹரி பாகவதர்களை மதிக்கிறான், கிருஷ்ணர் கோவிலுக்கு செல்கிறான், வேற என்ன அப்படி பெரிதாக சாதித்து விட்டான் இவனுக்கு மட்டும் அவ்வளவு செல்வாக்கு கொடுக்குறார்கள் இந்த ஊர் மக்கள் அப்படின்னு கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்களாம். இதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலை கிடையாது சுகானந்தருக்கு. அவர் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செய்கிறார். என்ன பண்ணுவார், காலையில் எழுந்து கொள்வார். தன்னுடைய வேலை என்ன, அவருக்கு ஹரி சங்கீர்த்தனம் செய்வார், நாம ஜபம் செய்வார். மற்றும் அவர் என்ன பண்ணுவார், அவருடைய கிருஷ்ணருடைய நினைவாகவே எப்பொழுதும் இருப்பார். சதா அவருக்கு அந்த நினைப்பு தான் இருக்கும். அவருடைய மனைவி என்ன பண்ணுவாங்க, ஹரி பக்தர்கள் வந்தால் அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். இந்த அன்னமிடுதல் தொண்டு அவர்களுடைய வீட்டில் ரொம்பவும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. அப்போ இவங்க பார்க்குறாங்க, சரி இவரை இப்படியே விட்டால் நமக்கு சரிப்படாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாம், ஒரு நாள் ஒரு கடையில் நுழைஞ்சு, அது ஒரு மிட்டாய் கடை, அந்த கடையில் நுழைஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்களாம், லட்டு ஜிலேபிலாம் வாங்கிட்டு வந்துடுறாங்களாம். வாங்கிட்டு வந்து ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்களாம். ஐயா இந்தாங்க, நாங்கள் வெளியூர் போனோம், அங்கே ஒரு பெரிய கிருஷ்ணர் கோவில் இருந்தது, அங்கே கொடுத்த பலகாரம் தான் ஐயா இது, அந்த பட்சணம் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். இவர் ரொம்பவும் யோசிக்கலாம் கிடையாது சுகானந்தர். சரி, கிருஷ்ணருடைய தின்பண்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, நைவேத்தியம்னு, நாம ஏன் அதை புறக்கணிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாராம், ஆஹா அப்படின்னா ரொம்ப அமிர்தமாக இருக்குமே அப்படின்னு சாப்பிட்டுட்டுறாராம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் வேலையை, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஹா ரொம்ப அழகு தான், ஏன்னா நீங்கள் நினைக்கிறா போல் இது ஒன்றும் நைவேத்திய பிரசாதம் கிடையாது, இது கடையில் வாங்கினது ஐயா, இதை போய் நீர் சாப்பிட்டீர, நீ எல்லாம் ஒரு அந்தனரா, யார் கொடுத்தாலும் சாப்பிட்டு விடுவீரா, எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்க மாட்டீரா நீர், இதுதான் உங்களுடைய ஜாதி லட்சணமா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பெரிய ஹரி பாகவதர்னு சொல்லிக்கிறீரே, இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இவருக்கா யோசனை, ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் கொடுத்தீங்க நைவேத்திய பிரசாதம்னு நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கல்ல, அதனால் நாங்கள் உங்களை ஜாதி பிரஷ்டம் பண்ணுறோம், ஜாதியிலேருந்து விலக்கி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் கேட்குறாராம், சரி இப்போ நான் என்ன பண்ணால் நீங்கள் ஒத்துக்குவீங்க, நீர் சாப்பிட்டீரல்ல, அதை உங்களால் வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு என்ன நகைப்புன்னா, எப்படியும் சாப்பிட்டாயிற்று, அப்போ செரிமானம் ஆகிவிட்டு இருக்கும் அல்லவா, உமிழ்நீரோடு கலந்து விட்டு இருக்கும் அல்லவா, இதை எப்படி இந்த பிராமணன் அப்படியே தனியாக எடுத்து வைத்து விடுவான் அப்படின்ற நினைப்பு இவங்களுக்கு. ஏன்னா இவர் என்ன பெரிய யோகியா, இவரால் அப்படியே சாதிச்சுட முடியுமா அப்படின்லாம் நினைப்பான். இவர் இப்படி கேட்டது தான் தாமதம். சுகானந்தர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கண்ணை மூடி ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணரை நினச்சிக்கிறாரு மனசுக்குள்ள. கிருஷ்ணரை நினச்சா என்ன யோகம்தான் உங்களுக்கு சித்திக்காது, ஆனால் உண்மையாக இருக்கணும் இல்லையா பக்தி. அவர் என்ன பண்ணுறாராம்,
வாயிலிருந்து வெளியே எடுத்து கொடுக்குறாராம். எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே இருக்கு ஐயா. அது ஏன்னா எச்சில் பட்டா கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் இல்லையா பட்சணம், அப்படியெல்லாம் ஒன்றும் காணும். எப்படி கொடுத்தார்களோ அப்படியே இருக்கான். இப்போ கொடுத்துட்டேன் இல்லையா, நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நான் சாப்பிட்டேன்னு தானே நான் ஜாதி பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க, இந்தா ஐயா நீங்கள் கொடுத்த பட்சணம் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வாயடைச்சு போயிட்டாங்களாம் மற்ற அந்தணர்கள். ஏன்னா நாம் என்னன்னு நினச்சிக்கிட்டு வந்தோம், ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிக்கிட்டு இவரை மாட்டி விட முடியுமான்னு தானே வந்தோம். ஆனால் அவர் சிக்க மாட்டேன்னு போகிறாரு, நாம் என்ன பண்ண முடியும், அதனால் கிளம்பி போயிட்டாங்களாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணா இவர்களையும் மன்னித்து விடு அப்படின்னு தான் கேட்கிறாரா. ஏன்னா பக்தனுடைய உள்ளம் அப்படி. அவர் என்ன பண்ணுறாராம், தன்னுடைய மனைவியான சுகசிரியை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாராம், நான் ஸ்தல யாத்திரை புறப்படலாம்னு இருக்க, நீ என்ன பண்ணுற, நீயும் கூட வந்துட்டியானாக்கா இந்த அதிதி சப்தகாரம் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா விருந்தாளிகளோ இல்லை இறைவனுடைய அன்பர்கள் வந்தால் வெறும் வயிறோடவா திரும்பி போகணும், நீ வீட்டில் இருந்து இதையெல்லாம் பராமரிக்கணும், நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாராம். ஆனால் ஆணையிட்டு விட்டால் சுகானந்தர் தன்னுடைய மனைவிக்கு, யார் வந்தாலும் முகம் கோணாமல் அவர்களுக்கு நீ விருந்தளிக்க வேண்டும் அப்படின்னு. அந்த அம்மையாராம் அதை ரொம்பவும் சிரத்தையாக சிரமேற்கொள்கிறார்கள். அந்த ஊரில் ஒரு கெட்டவன் இருந்தான். அவனுக்கு என்ன மனசில் என்னன்னா ஒரு கபட எண்ணம். அந்த சுகானந்தருடைய மனைவி இருக்காங்க இல்லையா சுகஸ்ரீ, அவங்க ரொம்பவும் அழகாக இருப்பாங்க. அந்த அம்மையாரிடம் தனிமையில் கிடச்சா நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணத்தோடு அவன் இருந்தான். இவன் என்ன பண்ணுறான், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம், ஏன்னா இப்போ அவர் வெளியே கிளம்பிட்டார் இல்லையா, நாம் உள்ளே நுழைஞ்சா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துட்டதான். ஆனால் என்ன வேஷம் போட்டால் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைய முடியும், அடியாருடைய வேஷம் போட்டால் அந்த அம்மையார் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கால். அதனால் அவன் என்ன பண்ணுறானா, தன்னுடைய மேனி முழுக்க நாமத்தை இட்டுக்கிறானா. ஒரு பாகவதர் போல, ஒரு அடியார் போல் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த வீட்டுக்கு வரானா. வந்து நின்று என்ன பண்ணுறான், வாசலில் அழகாக கோலமெல்லாம் இட்டு வச்சுருக்காங்களாம் சுகஸ்ரீ. இவன் வந்து நின்றுக்கிட்டு கோவிந்தா வாமனா மதுசூதனா பாண்டுரங்கா அப்படின்னு பாட ஆரம்பிச்சுடுறானா. இந்த அம்மையார் வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஹா ஒரு ஹரியினுடைய அன்பர் வந்திருக்கிறார் அல்லவா, அவரை நாம் வரவேற்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா நம்முடைய கணவர். அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா, அவனை சுற்றி வந்து பிரதட்சணம் வந்து காலில் விழுந்து வணங்குறாங்களாம். ஐயா நீங்கள் என் வீட்டில் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு. இவனா அந்த ஒரு வாய்ப்புக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தான் அந்த தீயவன். அதனால் என்ன பண்ணுறான் அவன், சரிங்க நான் வரேன் அப்படின்னு உள்ளே வரானான். உள்ளே வந்து நோட்டம் பார்க்குறான், ஏன்னா செக் பண்ணிக்கிறான் வீட்டில் வந்து சுகானந்தர் இருக்கிறாரா இல்லையான்னு இவனுக்கு டவுட்டு. அதனால் என்ன பண்ணுறான், அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறான். இப்போ சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுச்சு, இந்த அம்மையார் மட்டும் தனியாக இருக்காங்க, நல்ல சமயம் கிடச்சது நமக்கு அப்படின்னு என்ன பண்ணுறானா, தம்முடைய கெட்ட எண்ணத்தை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறானா. இவன் ஒன்று நினைக்கிறான், ஆனால் கிருஷ்ணர் ஒன்று நினைக்கணும் இல்லையா. நாம் என்ன நினச்சாலும் கிருஷ்ணன் நினச்சது தானே நடக்க போகுது உலகத்தில், அது இந்த கபடனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுறான், அம்மா நான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வெளியே வச்சு சாப்பாடு போடாதீங்க, ஏன்னா குளிராக இருக்கு, நான் உள்ளே வந்துடுறேனே அப்படின்னு கேட்குறானா. இந்த அம்மாவா, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நெருடலும் கிடையாது, ஏன்னா ஒரு ஹரிபக்தர்னு தான் அந்த அம்மா நினைக்கிறாங்க. சரி அப்படின்னா நீங்கள் உள்ளே வாங்க ஐயா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடுறாங்களாம். சாப்பாடு போட்ட உடனே சாப்பிட்டுட்டு வெளியே போகலாம் இல்லையா. ஆனால் அவன் போக மாட்டேங்கிறான். என்ன சொல்கிறான், அம்மா ரொம்ப குளிராக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு இரவு மட்டும் தங்கிட்டு போயிடுறேன், நாளைக்கு காலம்பரை கிளம்பிடுறான் அப்படின்னு என்ன பண்ணுறானா, உள்ளவே தங்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறானா. இந்த அம்மாவா, சரி நம்முடைய கணவர் என்னன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, ஹரிபக்தர்கள் வந்தால் அவர்களை வரவேற்று உபசரிக்க வேண்டும், முகம் கோணாமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ நாம் அதை நிறைவேற்றணுமேனு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சரிப்பா நீ தங்கிக்கோ அப்படின்னு அவனுக்கு முற்றத்தில் ஒரு இடம் கொடுக்குறாங்களா. இந்த அம்மா தனியான ஒரு அறையில் படுத்துக்கிறாங்களா கட்டிலில். இப்போ பாருங்க நடுநீசி வேலை. ஏன்னா நல்லவர்கள் தூங்கி விடலாம், ஆனால் தீயவர்கள் தூங்க முடியுமா, கெட்ட எண்ணம் தடுக்கும் அல்லவா. அதனால் அவன் என்ன பண்ணுறானா, நடுநீசி வேலையில் எழுந்து அந்த அம்மையார் படுத்திருக்கக்கூடிய கட்டிலுக்கு கிட்ட வரானா. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாத நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடந்தது என்னன்னு பாருங்க. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு தீயவனாக இருந்தாலும் ஒரு சிறுத்தையை பார்த்தால் எப்படிப்பட்டவனுக்கு பயம் வரும் அல்லவா. இப்படித்தானே நினைத்தார் கிருஷ்ண பரமாத்மா. அவன் என்ன பண்ணுறான், வந்து போர்வையை விளக்கலாம்னு விளக்குறானா. ஆனால் உள்ளேருந்து வெளியே வந்தது யாரு, கரும் சிறுத்தை அல்லவா. யாருக்குத்தான் பயம் வராது, எப்பேற்பட்ட பெரிய வீரதீர பராக்கிரமசாலியாக இருந்தாலும் இப்படி நடுநிசி வேலையில் பக்கத்தில் ஒரு சிறுத்தை இருக்குதுன்னு பார்த்தாக்கா யாருக்கு பயம் வராது.
அலறி அடித்து கொண்டு ஓடுறானா வீட்டுக்குள்ளே. ஏன்னா கதவு மூடி இருக்கு, வெளியே போகவும் வாய்ப்பு கிடையாது. இவனுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்க. இவன் முட்டிக்கிறானா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு. ஏன்னா கத்துறான், ஐயோ அம்மா என்னால் தாங்க முடியலையே, இங்கே சிறுத்தை வந்திருக்கே, என்னை கடிச்சிட போகுதே, காப்பாத்துங்க அப்படின்னு கத்தும் பொழுது இந்த அம்மையார் நன்றாக உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ தான் எழுந்தாங்களாம். வந்து பார்த்தா அவன் தலையெல்லாம் அடிபட்டு இருக்கு. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் முட்டிக்கிட்டு இருக்கான் அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி. கதவை திறந்துக்கிட்டு பார்க்குறாங்களாம். என்னப்பா அப்படி கத்துறிய, என்ன ஆச்சுதுன்னு. அம்மா இங்கே ஒரு சிறுத்தை படுத்துக்கிட்டு இருந்ததே தெரியாதா உங்களுக்கு, எங்கே இருக்குன்னு இந்த அம்மா கேட்குறாங்களாம். அப்போ பார்த்து அந்த சிறுத்தை வெளியே பாய்ந்து ஓடி விட்டதாம் கொல்லை கதவு வழியாக. இவங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா மூடி வைத்த வீட்டுக்குள்ளே எப்படி சிறுத்தை இருக்க முடியும்? அப்போ இது ஏதோ பகவானுடைய லீலை அல்லவா? அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இது ஏதோ கிருஷ்ணருடைய லீலையாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு. இவனுக்கா ரொம்பவும் பயம் வந்துட்டது. ஏன்னா இதுக்கு மேலே இங்கே தங்கணும்னு வச்சுக்கோங்க, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா எவ்வளவு கபட எண்ணத்தோடு நாம் வந்தோம். அந்த அம்மையாராக கூப்பிட்டு உணவு உபசரிக்கிறார்கள், நீ படுத்துக்கொள் என்றும் சொல்கிறார்கள். இவ்வளவு தாராள மனப்பான்மையோடு இருக்கிறாங்க இல்லையா? இவங்களை ஏமாத்தினதே பெரும் தவறல்லவா நமக்கு. சுகானந்தர் என்னவோ சாதாரண பக்தன்னு தான் அவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் அவர் மிகப்பெரிய மகான் யோகி. ஆனால் அவர் தன்னை வெளிக்காட்டி கொள்ளவில்லை, அமைதியாக அடக்கமாக இருந்து கொண்டார். இப்போ என்ன பண்ணுறான், அவன் வெளியே விட்டா போதும்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஓடிடுறானா. ஆனால் என்ன ஆச்சுது பாருங்க, 2 நாள்லேயே திரும்பி வந்துடுறாரு சுகானந்த ஸ்தல யாத்திரையை முடித்து கொண்டு. அவருக்கு நடந்தது அத்தனையும் தெரிந்து விட்டது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்தான் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே தங்குறேன்னு சொல்லிட்டு எங்கே அவன்னு கேட்குறாராம். இந்த அம்மாவா, அவன் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஐயா வெளியே போனான், ஆனால் போகும்பொழுது ஏதோ வீட்டுக்குள்ளே சிறுத்தை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு இவர் சிரிச்சுக்கிட்டாராம். ஏன்னா நடந்தது என்னன்னு கிருஷ்ணருக்கும் தெரியும், இந்த சுகானந்தருக்கும் தெரியும். இப்போ என்ன பண்ணுறான், அந்த தீவன் பார்த்துடுறான். சுகானந்தரை பார்த்துட்டு காலில் விழுந்து வணங்குறான். சுவாமி, நான் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணது உண்மைதான், ஆனால் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான்ன்றது எனக்கு புரிஞ்சு போச்சுது அப்படின்னு. ஏன்னா மகான்களை ரொம்ப சாதாரணமாக நாம் எடை போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஞானேஸ்வருடைய வரலாற்றில் பார்த்துருக்கலாம். ஏன்னா ஒருத்தன் என்ன நினச்சிக்கிட்டான், இவன் ரொம்ப சின்ன பிள்ளை, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு அகம்பாவத்தில் இருக்கும் பொழுது என்ன நடந்தது, அந்த ஒரு பெரிய ஒரு யோகி என்ன பண்ணுறான், தன்னை விட யோகி உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சிங்கம் மேலே நடந்து வரும் பொழுது உட்கார்ந்துக்கிட்டு இருக்க ஞானேஸ்வர் என்ன பண்ணுறாரு, அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தது ஒரு சிறிய சுவர். அவர் என்ன பண்ணுறாரு, கை அசைச்சவொன்னே அந்த சுவர் தானாக பின்னாடி நகர்ந்ததல்லவா. இதை பார்த்தவுடன் அந்த யோகி என்ன பண்ணுறான், காலில் விழுந்து வணங்கினான் இல்லையா. ஏன்னா உருவத்தை கண்டு எடை போட்டு விட்டான், சிறிய பிள்ளைதானே ஞானேஸ்வர் அப்படின்னு. அதே போல தான் இங்கேயும் நடந்தது. தீயவன் என்ன நினச்சிக்கிட்டான், அவர் ஏதோ ஒரு சின்ன பாகவத, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் அவருடைய மகிமை இறைவனுக்கல்லவா தெரிந்திருந்தது. அவர் பெரிய மகான் சுகானந்தர். இவரை பற்றிய மிகப்பெரிய கதை உண்டு வடநாட்டில். ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஏன்னா தன்னுடைய மனைவிடம் தவறாக நடக்க முயற்சிப்பவனிடம் கூட அவர் கருணை காட்டுகிறார். அவன் திருந்து விட்டான் அல்லவா, காலில் விழுந்து வணங்கினவன் அவனை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள்கிறார். இது சுகானந்தருடைய அற்புதமான வரலாறு, ஹரிபக்தனுடைய ஒரு மகானுடைய அற்புதமான நிகழ்வு. இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம், கிருஷ்ணருடைய அடியார்களுக்கு எந்தவித தீங்கு நேர்ந்தாலும் அதை பகவானே பார்த்து கொள்வார், அவரே அதை கலைந்து விடுவார் அந்த தீங்கை. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.